சேலம் மாநகராட்சி விடியா திமுக மேயரின் மருமகள் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் அவரை பட்டினி கொலை செய்துவிட்டதாகவும் கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி மேயராக விடியா திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் சுதர்சன் பாபுவுக்கு சுதா என்கிற மனைவியும் சௌமிதா என்கிற மகளும் உள்ளனர். இந்த நிலையில் சுதர்சன் பாபுவின் வீட்டில் இருந்து சுதாவின் பெற்றோருக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் சுதா உடல்நிலை பாதிக்கப்பட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து பார்த்துக் கொள்ளும்படியும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுதாவின் குடும்பத்தினர் அங்கு செல்வதற்குள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் வரும் வழியிலேயே சுதா இறந்துவிட்டதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சுதாவின் குடும்பத்தினர் சுதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரை பட்டினி போட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். கையில சூடு வச்சிருக்கிறாரு, எல்லாம் ஆம்புலன்ஸ் கொண்டு வரும்போது காலையில நுரையா வாயில தள்ளிச்சுங்க. இறப்புல சந்தேகம் இருக்குதுங்க. அடிச்சு கொண்டு அவர் கிளம்பிட்டாரு. சொல்லிட்டு உங்க அக்கால கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்க அப்படின்ட்டு போன் பண்ணாலும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. கட் பண்ணி போடுறாரு.